பேதுருவை ஆண்டவர் தெரிந்திருக்கிறார். சரியா? எல்லாரும் இருக்கிறாங்க. நான் எந்த மனுஷரை நான் எடுக்க விருப்பம் உதாரணமா, ஸோ அதனால தான் இந்த ஸ்டாண்ட் எடுப்போம்னு யோசிச்சேன். ஸோ இதுதான் பேதுருன்னு சொல்லி வச்சுக்கோங்க. ஸோ அந்த பேதுருவை போயிட்டு, பேதுருவே வாப்பா ஊழியத்துக்கு அப்படின்னு சொல்லி இப்படி ஒரு ஹக் ஒன்று கொடுத்து அவரை ஊழியத்துக்கு எடுக்கிறாரு. ஆனால் இயேசு இந்த பேதுரு கிட்ட கடந்து போற நேரம், இந்த பேதுரு அப்படியே ஊழியத்துக்கு வான்னு சொல்ற நேரம், ஆண்டவருக்கு தெரியும் இந்த பேதுரு ஒரு நாள் சொல்ல போறான். என்ன சொல்ல போறான்? எனக்கு தெரியாதுன்னு சொல்ல போறான். ரைட்? நம்ம லைஃப்ல எப்படின்னு சொன்னா, சிலரோட பழகிட்டு போய்கிட்டு இருப்போம், இடையில தான் நமக்கு தெரிய வரும் அவங்களோட ரியல் ஃபேஸ். ரைட்? ஆனா இயேசுவுக்கு சூஸ் பண்ற நேரமே தெரியும் பீட்டர் ஐயா எப்படிப்பட்டவர்னு சொல்லி. தெரியாதுன்னு சொல்ல போறியாடா? நான் 3.5 வருஷம் உனக்கு சாப்பாடு கொடுக்க போறேன், டிராவலிங், உடுப்பு எல்லாமே நான் தான் செய்ய போறேன். அப்படி தெரிஞ்சும் முத்தமிட்டு அவரை சேர்த்துக் கொள்கிறேன். எனக்கு ஒரு பிரச்சனை நேரத்தில் என்னை விட்டுட்டு ஓட போற பேதுருவே எனக்கு தெரியுது, ஆனாலும் நான் உன்னை சீஷனா தெரிந்து கொள்றேன். நான் உன்னை 3.5 வருஷம் வச்சு ஊழியத்தில் பயன்படுத்தின பின்பு, என்ன சிறுவையில் அறையிறதுக்கு எடுத்துட்டு போன பின்பு, நீங்க ஊழியமும் வேணாம்னு சொல்லிட்டு திரும்ப மீன் பிடிக்க போயிருவீங்க பேதுருவே. இட்ஸ் ஆல் ரைட். அப்பயே நான் உங்களை தெரிந்து கொள்றேன். அந்த சாந்த குணம், அந்த நேசிக்கிற தன்மை ஆண்டவர் இயேசுட்ட இருந்துச்சு. அதனால்தான் சில காரியங்கள் ஆண்டவர்களுக்கு வெளிப்படுத்துறது இல்லைன்னா, சில காரியங்கள் ஆண்டவர்களுக்கு வெளியே சொல்லிட்டாருன்னு சொன்னா நாங்க சில நேசிக்க மாட்டோம், சிலரோட பழக மாட்டோம், சில காரியங்களை செய்ய மாட்டோம். ஆனா இயேசு எல்லா வெளிப்பாடையும் உடையவரா இருந்து பேதுருவை போயிட்டு நேசித்தார். அப்படியே தொடர்ந்து வாசிச்சுட்டே போனா கடைசி வசனத்தை வாசிங்க, அந்த 16வது வசனத்தை. யாக்கோபின் சகோதரனாகிய யூதா, துரோகியான யூதாஸ் காரியோத்து என்பவர்களே. வேதம் சொல்லுது துரோகியான, துரோகி, காட்டி கொடுக்கிறவங்க. தெரியுது இவர்தான் காட்டி கொடுக்க போறாரு, அவரால் வரப்போகிற எல்லா கஷ்டமும் இயேசுக்கு தெரியும். இந்த யூதாஸ் இவர் போயிட்டு 30 வெள்ளிக்காசுக்காக என்னை காட்டி கொடுக்க போறாரு. இந்த வெள்ளிக்காசு நிமித்தம் இவர் என்னை காட்டி கொடுத்ததன் பின்பு இந்த யூதாஸ் யூதாஸ் நிமித்தம் எனக்கு கசையால் அடிப்பாங்க. 1 அடி 2 அடி இல்லை, 39 அடி. அந்த அடி எப்படி இருக்குன்னா, அடிச்சுட்டு அப்படியே அந்த கசையை இழுக்கக்குள்ள எனக்குள்ள இருக்கிற ஃப்ளஷ் எல்லாம் அப்படியே வெளியே வரும். அவ்வளோ ஒரு வேதனையான அடி இந்த யூதாஸால எனக்கு கிடைக்க போகுது. என் தலையில முள்முடியை வச்சு அப்படியே அமுத்த போறாங்க. அப்படியே அந்த முள்ளெல்லாம் உள்ள கொத்திக்கிட்டு போகுது, ரத்தம் பீறிட்டு பாய போகுது. அப்படியான ஆள் தான் இந்த யூதாஸ். அதுக்கு பிறகு என்னை சிலுவையை சுமக்க வைக்க போறாங்க, ரத்தம் நான் சிந்த போறேன், ஈட்டியில குத்த போறாங்க, என்னை அவமானப்படுத்த போறாங்க, என்னை நிர்வாணமாக்க போறாங்க. இத்தனைக்கும் காரணம் இந்த யூதாஸ் தான். ஆனாலும் அந்த யூதாஸை போயிட்டு ஹக் பண்ணி வா அப்படின்னு சொல்லி தன்னுடைய ஊழியத்தில் சேர்த்துக்கிறார். இந்த சாந்த குணம் இயேசுவிடத்தில் இருந்தது. ஆமென். இந்த நேசிக்கிற தன்மை இயேசுவிடத்திலே இருந்தது. துரோகி என்று தெரியும், விட்டுட்டு ஓடுவாங்கன்னு தெரியும். இவ்வளவு தெரிந்தும் அந்த இயேசுவால் அன்றைக்கு அந்த பேதுருவை, அதே நேரத்தில் அந்த மற்ற சீஷர்களும் விட்டுட்டு ஓடினாங்க. அதே நேரத்தில் யூதாஸையும் அவரால் நேசிக்க முடியுமாய் இருந்தது. இன்னைக்கு நாம் பழகிற அநேகம் நமக்கு ஏற்கனவே தெரிந்திருந்தா நாங்கள் அவர்களோடு பழகி இருக்க மாட்டோம். இன்னைக்கு சொல்றோம், தெரியாம போயிடுச்சு, மிஸ்டேக் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நாங்க அதை சொல்லி இன்னைக்கு நாங்க பலரோட ஒரு கசப்பை உருவாக்கி கொண்டிருக்கிறோம். ஆனா ஆண்டவர் இயேசு அன்றைக்கு அவ்வளவு நடந்தும் திரும்ப மரித்து உயிர்த்தெழுந்ததன் பின்பு அந்த யூதாஸை காண முடியவில்லை, ஆனால் பேதுருவை தேடி போனார். ஆமென். அங்கே அவருடைய அன்பை நாங்கள் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அங்கே அவருடைய அன்பை நாங்கள் பார்க்கிறோம். தொடர்ந்து நாங்கள் வாசிக்கும் பொழுது, அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது, அன்புக்கு பொறாமை இல்லை. verse 4, 1 Corinthians chapter 13 verse 4 சொல்லப்படுகிறது, அன்பு சாந்தமும் அது தயவும் உள்ளது, அன்புக்கு பொறாமை இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பலர் உங்கள் மேல் உள்ள அன்பு, அநேகர் உங்க மேல வச்சிருக்கிற அன்பு ஒரு மாயையான அன்பா இருக்குது. சிலர் உண்மையிலேயே உங்களை நேசிக்கிறாங்க, சிலர் உண்மையிலேயே உங்களுடைய கஷ்டத்துல உங்களோட சேர்ந்து அவங்களும் கஷ்டப்படுறாங்க, சிலர் நீங்க அழும் போது உண்மையிலேயே அழுகிறாங்க. ஆனா பலர் எப்படி இருக்கிறாங்கன்னு சொன்னா, நீங்க அழும் போது அதை கேட்கிறாங்க, ஆனா உள்ளத்துல சிரிக்கிறாங்க, வெளியில கவலையை காட்டுறாங்க. இப்படி பலருடைய வாழ்க்கை காணப்படுது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீங்க அப்படி இருந்துடாதீங்க. ஏன்னா நீங்க அப்படி இருந்தீங்கன்னா நீங்க உண்மையான அன்பு காட்டுறீங்க இல்ல. நீங்க உண்மையான அன்பு காட்டலன்னு சொன்னா நீங்க கற்பனையை நீங்க மீறுறீங்க. நீங்க கற்பனையை மீறனால நீங்க பிதாவை மகிமைப்படுத்துறீங்க இல்ல, சந்தோஷப்படுத்துறீங்க இல்ல, நீங்க செய்யற எதுலையுமே பலன் இல்லாம இருக்கு. ஆகவே நாம் உண்மையை நேசிக்கிறவர்களா இருப்போம். யார் மேலும் பொறாமை நமக்கு வேண்டாம். எல்லாரும் நல்லா இருக்கட்டும். ஆமென். எல்லாரும் நல்லா இருக்கட்டும். வீடு வாங்குறாங்களா, நல்லா இருங்க. வாகனம் வாங்குறாங்களா, நல்லா இருங்க. பிஆர் கிடைச்சிட்டா நல்லா இருங்க. திருமணம் ஆகிட்டா நல்லா இருங்க. குழந்தை கிடைச்சிட்டா நல்லா இருங்க. சிலர் லைஃப்ல நடக்கிறது நம்ம லைஃப்ல நடக்காம இருக்கலாம், தாமதித்து கொடுக்கலாம். பட் இட்ஸ் ஆல் ரைட்.
நல்லா இருங்க. அந்த பொறாமை இல்லாத, அந்த நேசிக்கிற, அந்த ஆசீர்வதிக்கிற உள்ளத்தை தான் தேவன் விரும்புகிற உள்ளமா இருக்குது. ஹல்லேலூயா.